கோவை மாநகர் மாவட்ட திமுக விவசாய தொழிலாளர் அணி சார்பாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மற்றும் சமத்துவ பொங்கல் விழா. விவசாயிகள், தூய்மை பணியாளர்கள், தொழிலாளர்கள், மாணவ மாணவிகள் என 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. கோவை மாநகர் மாவட்ட திமுக விவசாய தொழிலாளர் அணி சார்பாக 5000 பொதுமக்களுக்கு சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொங்கல் பொருட்கள் வழங்கப்பட்டது. கோவை மாநகர் மாவட்ட திமுக விவசாய தொழிலாளர் அணி சார்பாக தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மற்றும் தமிழர் திருநாள், தமிழ் புத்தாண்டு மற்றும் சமத்துவ பொங்கல் விழா வேளாண்டிபாளையம் பகுதியில் நடைபெற்றது. விழா ஏற்பாட்டாளரான மாநகர் மாவட்ட விவசாய தொழிலாளர் அணி தலைவர் எம். சிவராமன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் திமுக மாநகர் மாவட்ட தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நா. கார்த்திக் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு புத்தாடைகள் மற்றும் பொங்கல் பரிசு, நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இதேபோல பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தேவையான கல்வி உபகரணங்கள் மற்றும் கல்வி நிதி உதவியும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் விவசாய தொழிலாளர்கள், தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட 5000க்கும் மேற்பட்டோருக்கு சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா, கோவை பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார், மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன், மேற்கு மண்டல தலைவர் தெய்வானை, திமுக மாவட்ட துணை செயலாளர்கள் கோட்டை அப்பாஸ், கல்பனா செந்தில், தளபதி இளங்கோ, பொருளாளர் எஸ்.எம். முருகன் மற்றும் வாசிம் ராஜா முபாரக், வடக்கு சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர், 43வது வட்ட கழக செயலாளர் சிவகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆண்டுகாலம் முடிந்து 16 ஆண்டு காலமும் சிறப்பாக நடக்கும், நடத்துவேன், நன்றாக நடத்தி கொண்டு தான் இருப்பேன். அவங்களுக்கு அந்த கோயிலில் நீங்கள் என்ன வேணும் பண்ணிக்கலாம், அது முடிஞ்சாலும் கட்டிட்டாருன்னு சொல்லியிருக்கிறேன். அதுவும் அண்ணன் தான் தலைமையில் அடிக்கல் நாட்டுவாருன்னு நினைக்கிறேன். அது கூடிய அறிவுரை வழங்குகிறாங்க, அதை தான் சொல்கிறேன். அதனால அந்த ஸ்கூல் குழந்தைங்க தன் கவனத்துடன் படிப்பதற்காக ஸ்கூல் அறைக்குள்ளேயே கேமரா ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஏதோ ஒரு மிகப்பெரிய இந்த ஊரே சேர்ந்து ஒரு பண்டிகை கொண்டாடுவதை போல இங்கே குழுமி இருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கு முதலில் நாளை அதாவது தை திருநாள் முதல் நாள் தமிழ் புத்தாண்டு அமைச்சராக இருந்த, துணை முதலமைச்சராக இருந்து மிகச்சிறப்பான முறையில் நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் என்ன சார் முன்னாடி வாக்கா